ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அட்டகாசமான ஒரு சிக்கன் வச்சு ஒரு ரெசிபி. பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமான ஒரு சிம்பிளாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் செய்கிற மாதிரி பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல பாருங்கள், நான் காஞ்ச மிளகாயை அதில் உள்ளே இருக்கிற விரைவை எடுத்துகிட்ருக்கிறேன். இது நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்கள பக்கத்தில் வச்சுக்காதீங்க, ஏன்னா நெடி வருது. இந்த மாதிரி கத்தி வச்சு கூட உள்ளக்கிறத நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா 20 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 20 காஞ்ச மிளகாய் எடுக்கணும். உள்ளே இருக்கிற விதையை கண்டிப்பாக எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற காரம்னா நமக்கு நல்லா இந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும். இப்போ நான் இதில் 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ இது பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நான் சிக்கனு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போ தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேணாம். அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை மீடியமாக வச்சு வேக வச்சுக்கலாம். இடையில ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி நமக்கு விடுது. கலந்து விட்டுக்கலாம். அப்படியே இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து வெந்துருச்சு நல்லா நமக்கு. இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/2 மூடி சின்ன தேங்காய் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி கீனி வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன்லேயே நம்ம வச்சு இந்த தண்ணி வற்றுற அளவுக்கு பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா வற்றிருச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக மல்லி இலை போட்டு இறக்கலாம். சூப்பராக நம்ம காரசாரமாக நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.